ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவ் பாஜி பாவ் பன் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாவ் பாஜியை ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெடிமேட் மசாலா பொடியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கிச்சனில் அஞ்சரைப்பேட்டில் இருக்கிற மசாலா பொடிகளை மட்டுமே வச்சு தான் இந்த பாவ் பாஜியை செய்ய போகிறோம். இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு முதல்ல காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் காய் வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதே நேரத்தில் நம்ம காய் மசிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல நான் 2 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததில் சின்ன துண்டுகளாக கட் பண்ண 1 கேரட், 1 கப் காலிஃப்ளவர், 1 மீடியம் சைஸ் தக்காளி, இது கூடவே காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 4 விசிலுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் 4 விசிலுக்கு வேக வச்சதுனால காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி மத்து வச்சு இந்த காயெல்லாம் மசிச்சுக்கலாம். நீங்கள் மத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடியில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த காய் எல்லாமே மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நாம் சேர்த்து எந்த காயுமே முழுசாக தெரியாத அளவுக்கு மசிச்சுக்கணும். பாவ் பஜ்ஜிக்கு தேவையான காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நல்லா பொடிசாக நறுக்குன 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கலந்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் தான். கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் கேப்சிகமை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். இதே குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் பாதி லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய பாவ் பாஜி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பாவ் பாஜி கூட சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பாவ் பன்னு சூடு பண்ணலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பன் எடுத்து நடுவில் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாவில் வச்சு நல்லா கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய பாவ் பன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.